சீரரா செல்வம் போல் சேர்கவே என் ஆசான் வீரராகவருக்கு புகழ். அகலகில்லேன் இறையுமென்று அலர்மேல் மங்கை உரை மாறுவா, நிகரில் புகழாய் உலகமூன்றுடையாய் என்னை ஆழ்வானே, நிகரில் அமரர் மணிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழொன்றில் ஆடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. இன்றைய உபயதாரருக்கு நன்றி கூறி ஸ்ரீ வெங்கடேச சுப்ரபாதம் இறுதி பாகமாகிய 7வது பாகத்தை விளக்கத் தொடங்குகிறேன். முதல்ல சுப்ரபாதம் சொன்னார் அண்ணா சுவாமிகள், அப்புறம் ஸ்தோத்திரம் சொன்னார், அதுக்கப்புறம் பிரபத்தி சொன்னார், இப்போ கடைசியாக மங்களாசாசனம் சொல்கிறார். மங்களாசாசனம் என்ற சொற்றொடர் சில பேர் மங்களம் ப்ளஸ் சாசனம் என்று பிரிக்கிறார்கள். அது தவறு. சாசனம் என்றால் சட்டம் அல்லது தண்டனை, அந்த பொருள் இங்கே பொருந்தாது. மங்களம் ப்ளஸ் ஆசாசனம், அதுதான் முறையான பகுப்பு. ஆசாசனம் என்றால் விருப்பம், பெருமாளுக்கு மங்களம் நிகழ வேண்டும் என்று விரும்புவது, அதான் மங்களாசாசனம். இந்த இறுதி பகுதியிலே இருக்கக்கூடிய 14 ஸ்லோகங்களில் அண்ணா சுவாமிகள் பெருமாளுக்கு மங்களம் நிகழ வேண்டும் என்று பாடுகிறார். இப்போது பெருமாளுக்கு என்ன குறைச்சல்? நமக்கு தான் மங்களம் வேணும், பெருமாளுக்கு மங்களம் தேவையில்லை. அப்படி இருக்கிற போது அவருக்கு போய் ஒரு மங்களம் பாடுறாரே, காரணம் என்ன அப்படின்னா, ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே பூர்வாச்சாரியர்கள் அனைவருமே ஒரு கொள்கையிலே ஸ்டடியாக இருந்தாங்க. அதாவது பகவானுக்கு தான் நாம் கைங்கரியம் பண்ணணுமே தவிர பகவானிடம் நாம் ஒன்று யாசித்து வாங்கக்கூடாது. நாம் அவனுக்காக ஏற்பட்ட தொண்டர்கள். இந்த கான்செப்ட்லாம் ஸ்ரீ வைஷ்ணவம் இருக்குது. மதுரையிலே பெரியாழ்வாருக்கு பெருமாள் கருடாருடனாய் காட்சியளித்த போது இவர் என்ன பாடினார்? பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டுன்னு பாடினார். இப்போது பெருமாள் எத்தனை வருஷமாக வாழ்கிறாரு? அனாதி காலமாக இருக்கார், இனி அனந்த காலமாக இருக்க போகிறார். இவர் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 வருஷம் நீ இருக்கணுங்கிறாரு. ஏற்கனவே அவன் பல கோடி 100,000 ஆண்டு இருந்துட்டான், இன்னும் இருக்க போகிறான். இவர் சொல்லி ஒன்றும் ஆக போகிறதில்ல. அப்புறம் ஏன் அந்த மாதிரி பாடுறார் அப்படின்னா, பகவான் மீது உள்ள ஒரு பக்தியினாலே பகவானுக்கு நாம் தொண்டு செய்ய வேண்டும் என்ற நினைப்பு அவர் உடலிலே ஊறி இருக்கிறது. அதனால் இந்த கேட்டு வாங்கிறது அப்படிங்கிற புத்தி வைணவ ஆச்சாரியர்களுக்கு இல்லை. அவர்கள் பகவான் நல்லா இருக்கணும் அப்படின்னு பாடுவாங்க. மங்களாசாசனங்கிறது என்ன? பல்லாண்டு பாடுறது தான், வேறு ஒன்றும் இல்லை. நீ நல்லா இருக்கணும். அப்போ நாம் நினைக்கலாம், ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் தான் கைங்கரிய பக்தி மிகுதியினாலே அப்படி பாடுறாங்க. நாம் அப்படி பாட முடியுமா? நமக்கு தேவைகள் 1000. நமக்கு சாப்பாட்டுக்கு பெருமாள் தான், துணிமணிக்கு பெருமாள் தான், பணத்துக்கு பெருமாள் தான், சுக சௌக்கியத்துக்கு பெருமாள் தான். அவரை நம்பி தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நாம் அல்பமதி உள்ள அல்பஞானிகள். நமக்கு பெருமாள் ஏதாவது கேட்டு வாங்கணுங்கிறது தான் புத்தி. திருப்பதிக்கு போகிறவங்க எல்லாருமே நமக்கு என்ன கிடைக்கணும் தான் போகிறாங்களே தவிர பெருமாள் நல்லா இருக்கட்டும், அவரை வாழ்த்துவோன்னு யாரும் போகிறதில்ல. அந்த உயர்ந்த வைணவ மனப்பான்மை இன்றைக்கி யாருக்கு இருக்குது? ஏதோ 1000ல் 1 இருக்கலாம், அது யாருன்னு நமக்கு தெரியாது. அப்போது இந்த மங்களாசாசனத்தை எழுதி நம்மளை சொல்கிறாங்களே, நம்ம எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஒரு விஷயத்தை நாம் விளங்கிக்கணும்.
ஒரு மகன் ஆஸ்பத்திரியில் உடல்நலம் குன்றி படுத்திருக்கான். ட்ரீட்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கு. தகப்பனார் அவனை பார்க்க போகிறார். அப்போ அவன் கண்களை மூடி கைகளை சேர்த்து இறை வழிபாடு செய்து கொண்டு இருக்கிறான். அவன் கண்ணை முடித்த உடனே, என்னடா என்ன சாமி கும்பிடுற அப்படின்னு கேட்டபோது, எங்கள் அப்பா நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும், தீர்காயுஷாக இருக்கணும்னு சாமி கும்பிட்டேன் அப்படின்னு. அப்போ அப்பா என்ன சொல்லுவார், டேய் உன் உடம்புக்கு சாமி கும்பிட்ற, நீ தாண்டா நோய்வாய்ப்பட்டு படுத்திருக்க, எனக்கு நான் தான் கிழங்காட்டம் இருக்கிறேன், எனக்காக நீ எதுக்கு சாமி கும்பிட்ற அப்படின்னா, எனக்கு என்னமோ நீங்கள் நல்லா இருக்கணும்னு தான் எனக்கு தோணுது, உங்களுக்காகத்தான் மன்றாட்டு செய்ய வேணும்னு தோணுது அப்படின்னு அவன் சொல்கிறான்னு வச்சுக்குவோம். அப்போ அந்த தகப்பனார் என்ன யோசிப்பார், இந்த சின்ன வயசில் இவனுக்கு பித்ரு பக்தி எவ்வளவு இருக்குது, தனக்காக இறைஞ்சாமல் கடவுளை எனக்காக இறைஞ்சுகிறான், இவனுக்கு நம்ம என்ன செய்யணும் என்று இருக்கிற சொத்து பூரா வித்தாவது அவனுக்கு வைத்தியம் பார்க்கணும்னு நினைப்பார். மகன் தகப்பனுக்கு மங்களம் தேடும்போது தகப்பன் மகன் மீது உள்ள பிரியம், அன்பு அதிகமாகி அவனுக்காக எதுவும் செய்ய தயாராகி விடுகிறார். அதே கதை தான் இங்கே. எந்த குறைபாடும் இல்லாத பெருமாளுக்கு நாம் மங்களம் பாடும்போது, நீ நல்லா இரு சாமி, உனக்கு ஒரு குறை வரக்கூடாது சாமி, மங்களமாக இரு சாமி அப்படின்னு நாம் பெருமாளை வாழ்த்துற போது பெருமாள் என்ன நினைப்பார், சுவரிலே எரிந்த பந்து நம்மை நோக்கி திரும்பி வருவது போல அந்த வாழ்த்தை நமக்கு திருப்பி விட்டுருவார். நீ நல்லா இருடா, போடா, எனக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, நீ நல்லா இருப்போ என்று சொல்லுவார். அந்த ஒரு வார்த்தை நம்ம கர்மாவெல்லாம் மாற்றி நம்ம பாவங்களெல்லாம் போக்கி நம்மை சௌக்கியமாக வச்சுருப்போம். அப்போது நம்ம போய் பகவான்கிட்ட எனக்கு அத்தை கொடு இத்தை கொடுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறத விட, நீ நல்லாரு நீ நல்லாருன்னு மங்களம் பாடி பழகுங்க. அப்போது நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலே நீங்கள் கேட்காமலே அவன் கொடுப்பான், உங்களுக்கு மங்களம் வந்து சேரும். ஸோ இது ஒரு கல்ச்சர்டு ப்ரேயர். ஒரு உயர்மட்ட நிலைக்கு வாங்க, சும்மா கொடுன்னே கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க என்று சொல்லி இந்த மங்களாசாசனத்தை நீங்கள் பெருமாளை நோக்கி பாடுங்க என்று பெரியவர்கள் நியமித்தார். அனுபவப்படி பார்க்குற போது பார்த்தா, நாம் பெருமாளுக்கு மங்களம் பாடும்போது என்னடா ஆகுதுன்னா, 2 மடங்கு 3 மடங்கு பெருமாள் நமக்கு மங்களம் பண்ணிடுறார், நாம் ரொம்ப சௌக்கியமாக இருக்கும்படி பண்ணிடுறார். இதுதான் அனுபவம், கடந்த கால அனுபவம். பூர்வாச்சாரியருடைய வாழ்க்கையில் இதுதான் நடந்து வருது. அதனால தான் பெரியவங்க சொன்னாங்க, இந்த மங்களாசாசனத்தை சொல்லுங்க, படிங்கன்னு. படித்தா ஒரு மங்களம் குறைவில்லாமல் நம்ம இருப்போம். அதனால தான் இந்த 7வது பாகத்துக்கு நிரம்பி வழியும் என்று தலைப்பு கொடுத்தேன். நீங்கள் பகவானுக்கு சின்சியராக மங்களம் பாடுங்க, இந்த 14 ஸ்லோகங்களை சொல்லுங்கள், உங்கள் போட்டி ரொம்பும், உங்கள் பணப்பெட்டி ரொம்பும், உங்கள் குறைகள்லாம் நீங்கும், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மங்களம் அடைவீர்கள். பொங்கும் மங்களம் எங்கும் தங்கும், இதுதான் ரியாலிட்டி ரிசல்ட்டு. அதனால் இந்த 14 ஸ்லோகங்களையும் பொருள் உணர்ந்து ஒரு யதார்த்தமான பாவனையோடு பகவானுக்கு மங்களம் பாடுகிறவர்கள் ஒரு உயர்நிலை ஞானத்தையும் அடைவார்கள், எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் சுகசௌக்கியமாக இருப்பார்கள் என்பது திண்ணம். அதில் முதல் ஸ்லோகம், ஸ்ரீயகாந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். என்ன சொல்கிறார், யாருக்குடா மங்களம்னா, ஸ்ரீயகாந்தாய திருமகளுடைய கணவனுக்கு, கல்யாண நிதையே சகல மங்களங்களுக்கும் புதையல் போன்ற இருப்பிடமாய் இருக்கிறவனுக்கு,
நிதையே அர்த்தினாம். அர்த்தினாம்னா யாசகர்கள். நாமெல்லாம் போய் கேட்குறோமில்ல, எனக்கு அது கூட இதுன்னு கேட்குறோம் இல்லையா? இந்த யாசகர்களுக்கு நிதையே நிதி போன்று, புதையல் போன்று, அல்லது கருவூலம் போல இருக்கிறவன், ட்ரெஷரி மாதிரி இருக்கிறான் அவன். மற்ற ட்ரெஷரியில் பணம் தீர்ந்து போயிடும் எடுக்க எடுக்க, இது வளரும். அப்போது நிதையே அர்த்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய, திருப்பதி மலையிலே எழுந்தருளி இருப்பவனும், ஸ்ரீநிவாசாய, திருமகள் மார்பிலே அமரப்பெற்றவனுமான அந்த பெருமாளுக்கு மங்களமஸ்து. அஸ்துங்கிறத நாம் சேர்த்துக்கிறோம். அஸ்துன்னா உண்டாகட்டும்னு அர்த்தம். ததாஸ்து அப்படின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி. அப்போது திருமகள் நாதன் எல்லோரும் மகாலட்சுமி வேணும், மகாலட்சுமி வேணும்னு தான் பிரார்த்தனை பண்ணுவாங்க. அந்த மகாலட்சுமியே அவனுக்கு மனைவியாக இருக்கிறாள், மேலும் அவனுடைய மார்பில் வேறு வீற்றிருக்கிறாள். அவனுக்கு என்ன குறைச்சல்? அப்படிப்பட்டவனுக்கு மங்களம் உண்டாகட்டும் என்று நாம் வாழ்த்துகிறோம். இதில் இந்த 14 ஸ்லோகங்களும் 2 வரியாக இருக்குது, ஈஸியாக இருக்குது. நீங்கள் இந்த சுப்ரபாதம் சீடியை போட்டு கொஞ்சம் கவனமாக கையில் புக்கை வச்சுட்டு கேட்டிங்கன்னா இது ஈஸியாக மனப்பாடம் ஆகிடும். ஒரு 1-2 ஸ்லோகமாவது மனப்பாடம் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அடுத்த ஸ்லோகம், 2வது ஸ்லோகம் இந்த கண் நோய் உள்ளவங்க, கண் பிரச்சனை உள்ளவங்க இதில் ரொம்ப அதிகமாக ஜெபிச்சுக்குவாங்க. ஏன்னா இதில் கண்ணை பற்றி 3 ரெஃபரன்ஸ் வருது. அதில் என்ன சொல்கிறார்? லக்ஷ்மி சவிப்ரம ஆலோக்க சுப்ரு விப்ரம சக்ஷுஷே சக்ஷுஷே சர்வலோகானாம் வெங்கடேஷாய மங்களம். இதன் பொருள் என்ன? லக்ஷ்மி சவிப்ரம ஆலோக்க, மகாலட்சுமி இருக்கிறாளே, அவள் என்ன பண்ணுறாளா? சாதாரணமாக நாணமாக தலையை குனிஞ்சிருப்பாள். ஆனால் சில சமயத்தில் அப்படி அவனுடைய முகத்தை பார்த்துட்டான்னா அந்த பெருமாளுடைய கண்ணழகில் ஈடுபட்டுருவாளாம். கண் எப்படி அமைஞ்சிருக்கு பாரு மனுஷனுக்கு அப்படின்னு. அப்போ அவள் இந்த புருவத்தை நெறித்து ஆச்சரியமாக பார்க்குறாளாம். கண் அமைஞ்சால் இப்படி இருக்கணும். சாதாரணமாக கண் ஒழுங்காக அமையாதுங்க. இந்த அழகாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறோமே, அதை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கண் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவங்க தான் சினிமாவில் அழகன் அழகின்னு பேர் வாங்குறவங்க. அப்போது திருமகள் அழகான கண்ணுடையவள், அவளே பார்த்து ஆச்சரியப்படுறாளாம், என்ன கண்ணுடா இதுன்னு. அப்படிப்பட்ட கண்ணுடையவன்கிற லக்ஷ்மி சவிப்ரம ஆலோக்க, அவள் திகைத்து போய் பார்க்குறான். சவிப்ரமன்னு திகைச்சு போய் பார்க்குறான். வாட் பியூட்டி அப்படின்னு. ஆலோகனை பார்க்குறா. சுப்ரு விப்ரம சக்ஷுஷே, அவனுடைய புருவம், சுப்ருன்னு அழகான புருவம். புருவம் எப்படி இருக்கணும்னா இந்த 2 பக்கமும் அப்படி மீன் போல் வில் போல் வளைஞ்சிருக்கணும், நடுவில் கேப் இருக்கணும். இந்த 2 புருவமும் நடுவில் சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி சிலர் இருக்கிறாங்க, ஆண்கள்லையும் இருக்கிறாங்க, பெண்கள்லையும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கோபமும் பிடிவாதமும் வரும். குரங்கு பிடிவாதமாக இருப்பாங்க. அதனால் என்ன ஆகுனா, பெரும்பாலும் குடும்பத்தில் பிரச்சனை வரும், கணவன் மனைவிகள் தான் சண்டை வரும். அதனால் இந்த புருவங்கள் ஒன்றோடு ஒன்று சேராமல் நடுவில் கேப் இருக்கணும். இது நல்லா வில் மாதிரி வளைஞ்சிருக்கணும். அப்புறம் இந்த புருவத்தை தன் இஷ்டப்படி இயக்கக்கூடிய நிலைமை இருக்கணும். புருவத்தை தூக்கணும்னு நினச்சா அப்படி தூக்கணும். சில பேருக்கு புருவத்தை தூக்க முடியாது. இந்த சினிமாவில் நடிப்பு சொல்லி கொடுக்குற போது நீங்கள் புருவத்தை மட்டும் தூக்குங்க அப்படின்னா தூக்கி பார்ப்பாங்க, புருவம் மேலே போகாது, மூஞ்சிலாம் மேலே போகும். இப்படிலாம் மேலே போகும்போது ஒரு புருவம் அங்கேயே தான் இருக்கும். அவங்களுக்கு புருவம் சொன்ன பேச்சு கேட்காது. இன்னும் சில பேர் இடது புருவத்தை மட்டும் தூக்குவாங்க, அப்புறம் வலது புருவத்தை மட்டும் தூக்குவாங்க. இப்படி வித்தையெல்லாம் காட்டுவாங்க. இந்த பரதநாட்டியம் ஆடுறவங்களுக்கு இந்த வித்தை வரும். இவன் புருவம் எவ்வளோ அழகாக இருக்குதான், கண்ணை பார்க்குறதா புருவத்தை பார்க்குறதா அப்படின்னு இப்போ பிரச்சனையாக போச்சு. புருவமும் அழகாக இருக்குது, கண்ணும் அழகாக இருக்குது. அதனால் சுப்ரு விப்ரம சக்ஷுஷே,
அவனுடைய கண்கள் அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படிப்பட்ட கண்ணுடையவனே சக்ஷுஷே சர்வலோகானாம். இன்னொரு விஷயம், சகல உலகங்களுக்கும் அவன்தான் கண்ணாக இருக்கிறான். அவனுக்கு கண்ணன்னு ஒரு பேர் அப்படி தான் வந்தது. சக்ஷுகு அப்படின்னு ஒரு நாமம் இருக்குது அவனுக்கு. கண்ணன்னு தமிழ் எழுதுகிறோம் இல்லையா? சில பேர் சொல்கிறாங்க கிருஷ்ணனுங்கிற வார்த்தை தான் தமிழாக மாறும்போது கண்ணன்னு மாறுதுன்னு சொல்கிறாங்க. அப்படியும் வச்சுக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அவனுக்கு கண்ணன்னே ஒரு பேர் உண்டு. தமிழ்லேயும் உண்டு, சம்ஸ்கிருதத்தில் சக்ஷுகுன்னு சொல்லுவாங்க. அவனுக்கு கண்ணன்னு பேர் உண்டு. என்னடா கண்ணன்? சர்வலோகானாம், இந்த சகல உலகங்களுக்கும் அவன்தான் கண்ணாக இருக்கிறான் அப்படிங்கிறாருங்க. நமக்கு இது கண்ணு, இந்த உலகத்துக்கெல்லாம் அவன்தான் கண்ணுங்கிறாங்களே, இது என்ன அது? நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அவனுடைய கண்ணு அவன் முகத்தில் இருக்குது, நம்ம கண்ணு நம்ம முகத்தில் இருக்குது. நாம் நம்ம கண்ணை வச்சு தான் இந்த உலகத்தை பார்க்குறோம் இல்லையா? அப்படி இருக்கிற போது சகல உலகங்களுக்கும் கண்ணாக இருப்பவனேன்னு அவனை சொல்கிறாங்களே, அது என்ன பொருத்தம் என்றால், இங்கே ஒரு வேத ரகசியம், உபனிஷதங்கள் சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் ரகசியம் அடங்கி இருக்கிறது. அது என்ன அப்படின்னா, மனிதர்கள் கண்ணால் பார்ப்பதும், காதால் கேட்பதும், நாக்கினால் சுவை உணர்வதும், மூக்கினால் முகர்வதும், தோலினால் தொடு உணர்வு அடைவதும் இந்த உலகத்துக்கும் நமக்கும் ஒரு கான்டாக்டை ஏற்படுத்துது. இந்த உறுப்புகள் இருக்கிறதுனால தான் நாம் இந்த உலகத்தோட ஒரு தொடர்பில் இருக்கிறோம். இந்த உலகம் எப்படிப்பட்டதுங்கிறத பார்த்து உணர்கிறோம், கேட்டு உணர்கிறோம், தொட்டு உணர்கிறோம். இந்த பொறி புலன்கள் அவற்றுக்கு அந்த சக்தி எங்கிருந்து வந்துச்சு? செயற்கையாக மனுஷங்க கண் அமைக்க முடியுதா? டாக்டர்கள் என்னென்னமோ செஞ்சு பார்க்குறாங்கல்ல. செயற்கையாக கண் உருவாக்க முடியல. ஏற்கனவே செத்துப்போன ஒருத்தனுடைய கண்ணை எடுத்து தான் பொருத்துறாங்களே தவிர, முழுக்க முழுக்க ஒரு கண் இவங்களால செய்ய முடியுதா? வேணால் மாடலுக்கு செஞ்சு லேபில் காட்டலாம், இதுதாங்க கண்ணுன்னு. அந்த கண் பார்க்குமா? பார்க்காது. அது எப்படி ஆச்சரியமாக இருக்குது. இன்றைக்கி கேமராவில் எதிர இருக்கிற பொருளுடைய நிழல் அப்படி போய் விழுகுது, அது ஃபில்மில் படமாகுதுன்னு சொல்கிறோம். அது மாதிரி இந்த கண்ணு ரெண்டும் ஒரு வீடியோ கேமரா. நமக்கு எல்லாருக்கும் ரெண்டு ரெண்டு வீடியோ கேமரா இருக்குது. ஆரஞ்சு கலராக காட்டுது, வெள்ளையாக காட்டுது, கருப்பாக காட்டுது, மூமெண்ட்டாக காட்டுது, டிஸ்டன்ஸாக காட்டுது. இங்கேருந்து 1 மைல் இருக்குமே அப்படின்னு சொன்னால் கரெக்டாக 1 மைல் தான் இருக்குது. இந்த 10 அடி தூரத்தில் இருக்குதுன்னு சொன்னால் கரெக்டாக 10 அடி தான் இருக்குது. சின்னதாக காட்டுது, பெருசாக காட்டுது. அந்த கண்ணுக்கே அப்பர்ச்சர் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, அதுவே சுருங்கி விரிஞ்சிக்குது. வாட் அ ஒண்டர்ஃபுல் கிரியேஷன். அப்போ அந்த கண் என்பதை கொடுத்தவன் அந்த கண்ணன், அந்த கண்ணை கொடுத்து அந்த கண் மூலமாக நாம் இந்த உலகத்தை பார்க்கும்படி பண்ணுகிறவன். காதின் மூலமாக ஒலிகளையும், மூக்கின் மூலம் வாசனையையும், நாக்கின் மூலம் சுவையையும், தோலின் மூலம் தொடு உணர்வையும் நமக்கு கொடுத்து இந்த உலகை நாம் பரிபூர்ணமாக பார்க்கும்படியாக பண்ணினவன் அவன். இந்த பொறிபுலன்கள் மயமாக இருக்கிறவன் அவன். எனவே அவன் நமக்கெல்லாம் கண்ணு. அவன் ஒருத்தன் இல்லைன்னு சொன்னால் நமக்கு கண் இல்லை, காது இல்லை, மூக்கு இல்லை, நாக்கு இல்லை, தோல் இல்லை. நம்மால் உன்னையும் உணர முடியாது, பார்க்க முடியாது, கேட்க முடியாது. எவ்வளோ பெரிய உபகாரி அவன். பல பேர் பெருமாள்கிட்ட போய் குறைப்பட்டுக்கிறாங்க, எனக்கு வறுமையை கொடுத்துட்ட, காசு இல்லை, பணம் இல்லை, குடிசையில் இருக்கிறேன், கஞ்சி குடிக்க இல்லை, என்னென்னமோ சொல்கிறாங்க. ஆனால் பகவான் நமக்கு கொடுத்துருக்க இந்த 2 கண்ணு, மூக்கு, காது, நாக்கு, தோல், 2 கை, 2 கால், இதுக்கே ஒரு மனுஷன் ஜென்மம் பூரா நன்றி நன்றி நன்றின்னு சொல்லிகிட்டு இருக்கணுமே. இந்த உறுப்புகள் மூலமாக நாம் இந்த உலகத்தை பார்க்கிறோம். இந்த உறுப்புகளுடைய அருமை நமக்கு எப்போ தெரியும்? அது அவிஞ்சு போனால் தான் தெரியும். கண்ணு கெட்டு போனால் தான் கண் அருமை தெரியும். காது அவிஞ்சு போனால் தான் காது அருமை தெரியும். இப்படியெல்லாம் டொனேஷனாக கொடுத்துருக்கான் அவன். அப்போ இந்த உலகுக்கு கண்ணாக இருக்கக்கூடியவன் சக்ஷுஷே சர்வலோகானாம் வெங்கடேஷாய மங்களம். அந்த வெங்கடேசனுக்கு மங்களம் உண்டாகுக.
இந்த ஸ்லோகத்தை கண் நோய் உள்ளவர்கள் சொல்லிக் கொள்வார்கள். ஏன்னா இதில் திருமகள் கண்ணை பற்றி வருது, பெருமாள் கண்ணை பற்றி வருது, இந்த உலகத்தினுடைய கண்களெல்லாம் அவன் கண்கள் தான் என்கிற கருத்தும் வருது. இந்த சக்ஷுஹு அப்படிங்கிற வார்த்தை 3 தடவை வந்திருக்கு. இதில் திருமகளுடைய கண்ணும் பெருமாளுடைய கண்ணும் உலகத்தினுடைய கண்ணும் குறிக்கப்படுகிறது. அப்போ உலகத்துக்கெல்லாம் கண்ணாக இருக்கக்கூடிய கண்ணனே உனக்கு மங்களம் என்று இந்த ஒரு ஸ்லோகத்தையாவது நீங்கள் மனப்பாடம் பண்ணி சொல்லிக்கிட்டீங்கன்னா கண் ரோகம் இல்லாமல், நல்ல கண் இருக்கிறவனுக்கு கூட சாகிற வரைக்கும் கண் அவிஞ்சு போகாமல் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு எங்கள் தாத்தாக்களுக்கெல்லாம் கடைசி வரைக்கும் கண்ணாடி போடலைங்க. இப்படி பார்த்தாருன்னா 105 வயசு தாத்தா ஒருத்தர் எங்கள் வீட்டில் இருந்தார். 1 மைல் தூரத்தில் வர்றது ஆனா போனான்னு சொல்லிவிடுவார். அது மட்டும் இல்லை, ஐடென்டிஃபிகேஷன் சொல்லிவிடுவார். உன் சித்தி வராடா அப்படிம்பார். நமக்கு தெரியும், கண்ணாடி போட்ட கண்ணுக்கு தெரியாது. காரணம், அவங்களுக்கு ஷார்ட் சைட் கிடையாது, லாங் சைட் கிடையாது. அவங்க வாழ்க்கை முறை அதிகமான ஒளியை பார்க்குறது இல்லை. இந்த டிவி பார்த்து சினிமா பார்த்து நம்ம அவிஞ்சு போயிட்டோம். அவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. அடுத்து தலையில் எண்ணெய் வைக்கிறதுன்னு ஒரு நல்ல பழக்கம் இருந்தது அவங்களுக்கு. அந்த எண்ணெயில் இந்த குடிதாமரையோ அது இந்த மாதிரி சில மூலிகைகளை போட்டு தேய்ப்பாங்க. கண்ணு கடைசி வரைக்கும் கெட்டு போகாது. அதனாலே அவங்க கண் பார்வை தீட்சணியமாக இருந்தார்கள். இந்த கண்ணாடி போடுறதை பார்த்துட்டு இது என்னது இப்படி ஆளாளுக்கு கண்ணாடியை மாட்டிகிட்டு இருக்கிறீங்க என்று கேலி பண்ணினார் அவர் பெரியவர். எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்போது அவர்கள் கண் நோய் இல்லாமல் வாழ்ந்தது மாதிரி நாமும் கண் கெடாமல் இருக்க எம்பெருமான் நமக்கு மங்களம் செய்ய வேண்டும். அது 2வது ஸ்லோகம். அடுத்து 3, ஸ்ரீ வெங்கடாத்ரி ஸ்ருங்காக்ர மங்களாபரணாங்கிரே மங்களானாம் நிவாசாய வெங்கடேஷாய மங்களம். ஸ்ரீ வெங்கடாத்ரி திருவேங்கடம் என்ற மலையிலே, ஸ்ருங்காக்ர சிகரத்தின் நுனியிலே, மங்களாபரண அங்கிரியே ஒரு மங்களமான ஆபரணமாக உன் திருவடிகள் இருக்கின்றன. மங்களானாம் நிவாசாய சகல மங்களங்களுக்கும் உறைவிடமாக இருப்பிடமாக நீ இருக்கிறாய். அவனுக்கு கிட்டாத மங்களம்னு ஒன்று இல்லை. அதான் பார்க்கடலை கடையும் போது தேவர்கள்லாம் ஆர்வமாக அந்த கடலை பார்த்துக்கிட்டே கடையிறாங்களாம், அமுதம் எப்படா கிளம்பும் அப்படின்னு. அப்போது வியாக்கியானத்தில் எழுதுகிறாங்க, என்ன எழுதுகிறாங்க, அமுதத்துக்கு அமுதமாய் வாழ்வுக்கு வாழ்வளிப்பவனாய் இருக்கக்கூடிய உயிருள்ள அமுதம் திருமால் என்ற பெயரோடு அவர்கள் அருகே நிற்க, அந்த அமுதம் கருணை கண் கொண்டு நம்மை பார்த்தால் நமக்கு வேண்டிய அமுதம் தானே கிட்டும் என்ற அறிவில்லாமல், அந்த சமுத்திரத்திலிருந்து கிளம்பக்கூடிய அமுதம் எப்பொழுது வரும் என்று சொல்லி தாங்களும் கடைந்து அவனையும் கடைய வைத்து உப்புச்சாறு கிளறுவது எப்போதோ என்று தலைகவிழ்ந்து கிடக்கிறார்கள் அப்படின்னு வியாக்கியானத்தில் எழுதுகிறார். மடப்பசங்க அந்த உப்பு கடலிலேருந்து என்னடா வரும் எப்போ வரும்னு அம்மன் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த அமுதம் பக்கத்தில் இருக்குது. அவன் நினைத்தானா அமுதம் இல்லாமலே உங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்கும், அந்த அறிவில்லாதவங்களுக்கு. அதான் சொல்கிறாரு, மங்களானாம் நிவாசாய, உங்களுக்கு என்ன மங்களம் வேணும்? மங்களம்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போ ஒருத்தன் காலில் விழுந்து விழுகிறான், நல்லா இருப்பா போ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த நல்லா இருன்னு சொல்கிறோம்ல, அதுதான் மங்களம். உனக்கு எல்லா நன்மைகளும் உண்டாகட்டும், ஆயுள் ஆரோக்கியம் எல்லாம் நடக்கட்டும் போ. இந்த ஜோதிடத்தில் ஒரு 12 ஹெட்டிங்கில் பிரிக்கிறான். முதல் கட்டம் ஆயுசு ஆரோக்கியம் சரீரம், 2வது கண் பேச்சு குடும்பம், 3 சகோதரன், 4 தாய் உயர்கல்வி மன நிம்மதி, 5 பிள்ளைகள் வாரிசு புதையல், 6 எதிரிகள் ஒடுக்கம், 7 திருமணம், 8 ஆயுசு, 9 பூர்வ புண்ணியம், 10 தொழில் ஸ்தானம், 11 லாபஸ்தானம், 12 மோட்சஸ்தானம். மனிதனுக்கு தேவையானவற்றை இப்படி 12 ஹெட்டில் பிரிச்சுக்கிட்டான். பிரித்து அந்த 12 ஒழுங்காக இருக்கான்னு பார்க்கணும். ஒரு திறமையான ஜோசியம் அதை பார்ப்பான். எது ஒச்சமாக இருக்குது இவனுக்கு,
சில ஜாதகத்தில் எல்லாமே உச்சமாக இருக்கும், பரம தரித்திரம், அது ஒன்றுமே விளங்காது அவனுக்கு. சிலருக்கு 12 கட்டமும் ஒன்றா இருக்கும், சூப்பரான ஜாதகம், நோ பிளானட் ஃபெயில்ஸ் அப்படிமா. அது மங்களம், சர்வ மங்கள பிராப்தி ரஸ்து அப்படிங்கிறது அதுதான். இவர் மங்களானாம் நிவாசாய, சகல மங்களங்களின் உறைவிடனாய் அவன் இருக்கிறான். அவன் கண் கொண்டு பார்த்தா போதும், அவனை நாம் பார்த்தா போதும், எல்லா மங்களங்களும் தேடி வரும். மங்களானாம் நிவாசாய வெங்கடேஷாய மங்களம், அந்த ஏழுமலையானுக்கு மங்களம் உண்டாகுக. 4 சர்வ அவயவ சௌந்தரிய சம்பதா சர்வச்சேதசாம் சதா சம்மோகனாயாஸ்து வெங்கடேஷாய மங்களம். இதில் என்ன சொல்கிறாரு, அவருடைய திருமேனி அழகு இருக்க, அதை வச்சு எல்லாரையும் மயக்குன்னு மயக்கிறாராம். அவனை கொன்று தின்ன வேண்டும் என்று வந்த சூர்பனகை அவன் திருமேனி அழகை பார்த்து அவனை நான் சாப்பிட்றதாக இருந்த ஐடியாவை நான் விட்டுட்டேன், அவனை கண்ணாலங்கட்டிக்கலாம் நினைக்கிறேன், ஆள் எப்படி இருக்கான், ஜோராக இருக்கானே என்று சாப்பாட்டு ஆசையை விட்டுட்டு கல்யாண ஆசை வந்துருச்சு ராமனை பார்த்து சூர்பனகைக்கு. அவனுடைய அவயவ சோபை அப்படி. இவ்வளவுக்கும் அவன் காட்டில் சும்மா 4 மலை துண்டை கட்டிக்கிட்டு இருக்கான், ஆபரணமெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜடாமுடி, சும்மா கிழங்கு தின்னுக்கிட்டு உட்காந்துருக்கான், எந்த டெக்கரேஷனும் இல்லை. அந்த வெறும் உடம்புக்கு அவள் அப்படி ஆசைப்பட்டான். அதை தான் இங்கே சொல்கிறாரு, சர்வ அவயவ சௌந்தரியம். அவனுடைய அழகு எப்படின்னா எல்லா உறுப்புமே அழகாக இருக்குங்க. சிலருக்கு மூக்கு மட்டும் நல்லா ஷார்ப்பாக இருக்கும், அவர் நினைக்கும் போது அந்த மூக்கு ஷார்ப்பாக இருக்குமே அவர் தானே அப்படின்னு சொல்லுவோம். எல்லா உறுப்பும் அழகாக இருக்கிற மனுஷனை இப்போ பார்க்க முடியாது, ஏதாவது ஒன்று தாங்க அழகாக இருக்கும். சிலருக்கு முடி நீளமாக இருக்கும், பாக்கி எல்லாம் சோடையாக இருக்கும். சிலருக்கு நிறம் நல்லா சிகப்பாக இருக்கும், கண் ஆந்த கண்ணாக இருக்கும். சிலருக்கு காது எலிக்காது மாதிரி இருக்கும், சிலருக்கு பல்லு வெளியே வந்திருக்கும், என்னென்னவோ குறைபாடுகள். ஏதாவது ஒரு உறுப்பு தான் நல்லாயிருக்கும். இவன் எப்படிடானா சர்வ அவயவ சௌந்தரியம். அவன் உடம்புல ஏதாவது ஒரு உறுப்பு கோளாறை காட்ட முடியுமா? எல்லாமே பெர்ஃபெக்டாக செஞ்சு வச்ச மாதிரி இருக்குயா, சொல்லி வரைஞ்ச மாதிரி இருக்கு. ஓவியத்து எழுத ஒன்றா உருவத்தாய் அப்படின்னான் கம்பன். கோபத்தில் வாலி தன் மேலே அம்பு போட்டானேன்னு அவனை வைக்கிறான் ராமனை. வையும்போது அந்த கோபத்தில் அவனையும் மீறி ஒரு வார்த்தை வாயில் வருது, ஆள் அழகாக இருக்காப்பா, சித்திரப்பதில் எழுதினா கூட ஒரு ஆர்டிஸ்ட் கூட எழுத முடியாது, அவ்வளோ அழகாக இருக்கிற, அதில் ஒன்றும் குறைச்சல் இல்லை, அறிவு தான் இல்லை உனக்கு. 2 குரங்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற போது மறைஞ்சு நின்று அம்பு போடுறிய, உனக்கு என்ன அறிவு இருக்குது, ஆள் தான் அழகு அப்படின்னு வைக்கிறான். ஓவியத்து எழுத ஒன்றா உருவத்தாய் அப்படின்னு. அதை தான் இங்கே சர்வ அவயவ சௌந்தரிய சம்பதா, உன்னுடைய சகல உறுப்புகளினுடைய அழகினாலே சர்வச்சேதசாம் சதா சம்மோகனாய, எல்லா உயிர்களையும் ஒரு தடவை பார்த்தாங்கன்னா அவன் மயங்கிடுவான். எதுக்கும் திருந்தாதவன் அவனுடைய அழகை பார்த்து தெரிஞ்சிடுவான். சிலரை திருத்த அழகாலே திருத்தும் அப்படின்னு வியாக்கியானத்தில் சொல்லுவாங்க. அவனை பார்க்கிறவர்கள் எல்லாம் மயங்கி போகிறார்கள். ராவணன் ராமனோடு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற போது ராமன் அம்பு எடுக்கிறதையும் அது தொடுக்கிறதையும் வேறுபடுத்தி பார்க்க முடியல, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக செய்கிறான். அதே சமயத்தில் அவனுக்கு ஒரு அலுப்பு தெரியல, நெத்தியில் வேர்வை வரல, ரொம்ப அனாயாசமாக செய்கிறான். he does it very stylishly என்று அவன் அம்பு போடுறதை விட்டுட்டு அவன் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டான் ராவணன். அந்த மாதிரி ஒரு அழகன் அவன். அப்படி அனைவரையும் மயக்கக்கூடிய அந்த அழகனே அந்த வெங்கடேசனுக்கு மங்களம், அவனுக்கு மங்களம் உண்டாகட்டும். சர்வ அவயவ சௌந்தரிய சம்பதா, சகல உறுப்புகளின் அழகு என்ற செல்வத்தினாலே சர்வச்சேத்தசாம் எல்லா உயிர்களையும் சதா சம்மோகனாயாஸ்து எப்பொழுதும் மயக்கி கொண்டிருக்கிறவனே அந்த வெங்கடேசனே உனக்கு மங்களம். 5 நித்யாய நிரவத்யாய சத்யானந்த சிதாத்மனே சர்வாந்தராத்மனே ஸ்ரீமத் வெங்கடேஷாய மங்களம்.
நித்தியாய அழிவற்றவன், என்னன்னைக்கும் இருக்கிறவன், நித்தியமாக இருக்கிறவன். நிரவத்தியாய குற்றமற்றவன், மனசில் குற்றம் இல்லை, உடம்புல குற்றம் இல்லை. சத்திய ஆனந்த சித்த ஆத்மனே, அதாவது என்றும் மாற்றம் இல்லாமல் ஒரே போல் இருக்கிறவன். இப்போ நாமெல்லாம் 2024 ஒரு மாதிரி இருந்தோம்னா 2028 கலண்டுருவோம், உருவம் மாறிடும். ஆனால் இவன் அப்படி இல்லை, எப்பவும் மாறாமல் ஒரே போல் இருக்கும். ஒரு 25 வயது வாலிபனாக வைகுண்டத்தில் இருக்கிறான் அப்படின்னு வேதம் சொல்லுது. எத்தனை லட்சம் வருஷம் ஆனாலும் அவனுக்கு 25 வயசு தான். அந்த மாதிரி இருக்கிறான். சத்திய ஆனந்த சித்து ஆத்மனை, ஆனந்த ரூபமாக, ஞான ரூபமாக, சித்துனா ஞானம், அந்த வடிவாக இருக்கக்கூடியவனே. சர்வ அந்தராத்மனே, எல்லா உயிருக்குள்ளும் அந்தர்யாமியாக இருக்கிறவனே. ஸ்ரீமத் வெங்கடேஷாய மங்களம். பகவானை தேடி அங்கெங்கே போகிறதெல்லாம் அறியாமல் இங்கே உள்ளத்துக்குள்ளே இருக்கிறான், உங்கள் கண்ணு முன்னாலே இருக்கிறான். இருக்கும் இடத்தை விட்டு எங்கெங்கோ அலைகிறார் ஞானத்தங்கமேன்னு. பகவான் இங்கே உள்ளுக்குள்ளே இருக்கிறான். அவனை விட்டு எங்கெங்கே காசி போகிறாங்க, ராமேஸ்வரம் போகிறாங்க, ரயில் ஏறி போகிறாங்க, பிளேன் ஏறி போகிறாங்க. இதெல்லாம் என்ன வேலையா இது அப்படின்னு சித்தர் பாட்டில் கூட ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க. நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில். நீங்கள் ஒவ்வொரு விக்கிரகமாக போய் கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்கடா, இங்கே இருக்கிறான் அந்தரியாமை, உனக்குள்ளேயே இருக்கிறான். நீ எப்போ உங்கள் அம்மா வயிற்றில் உருவாகி பிறந்தியோ அன்னையிலேருந்து அவன் ஹீஸ் கோ எக்ஸிஸ்டிங் வித் யூ, உங்களுக்கு தான் இருக்கான். அதை விட்டுவிட்டு அவனை தேடி எங்கெல்லாம் போகிறீங்க, அலையிறீங்க. சாகிறப்ப இந்த ஆத்மாவானது உடம்பினுடைய சர்வ பாகங்களிலிருந்தும் தன்னுடைய வியாபகத்தை எல்லாம் சுருக்கி கொண்டு ஹிருதயத்திலே அவனோடு நேருக்கு நேர் சந்திக்கிறது. ஒரு கணம் இருவரும் பார்த்து கொள்கிறார்கள், பேசிக்கொள்கிறார்கள். அப்போ பகவான் கேட்பான், ஏண்டடே நான் ஒருத்தன் உள்ளே இருக்கேங்கிறது தெரியாமல் என்னென்ன ஆட்டம் போட்டேன், என்னென்ன பேசினேன் அப்படின்னு அவன் கேட்குறான். உன்னை உள்ளுக்குள் வைத்து கொண்டோ இவ்வளவு அம்மனக்கூத்தும் ஆடினேன் என்று அவன் தலை கவிழ்வான். ஆகா, நீ இங்கே இருக்கிறது தெரியாமல் நான் இந்த கூத்து அடிச்சிட்டேனப்பா என்று அவன் வெட்கப்படுவானா. அதை தான் இங்கே சொல்கிற, எல்லா ஆத்மாவுக்குள்ளேயும் அந்தர்யாமியாக இருக்கிறான் அவன். அப்படிப்பட்ட வெங்கடேசனுக்கு மங்களம். இதில் அவர் வேத ஞானத்தை எல்லாம் கொடுக்குறார். உபனிஷதங்களில் சொல்லப்பட்ட பெயரை கடந்த அந்த பரமாத்மா வேறு யாரும் இல்லை, திருப்பதியில் இருக்கிற அந்த ஏழுமலையான் தான். அவன் சௌலபியத்தினாலே நமக்கு ஈஸியாக அகப்படுறான் அப்படின்னு சொல்கிறார். 6 ஸ்வத சர்வவிதே சர்வசக்தையே சர்வசேஷினே சுலபாய சுஷீலாய வெங்கடேஷாய மங்களம். இதில் ஸ்வதக சர்வவிதே, ஸ்வதகனா தானாகவே, சர்வவிதேனா எல்லாம் அறிந்தவன், யாரும் சொல்லி கொடுத்து அவனுக்கு தெரியறதில்லை. ஹீ நீட்ஸ் நோ டீச்சர். அவன் புக்கு படித்து அறிவாளி ஆகலை, வாத்தியார் சொல்லி கொடுத்து அறிவாளி ஆகலை, அவன் இயல்பாகவே அறிவாகவே இருக்கிறான். ஸ்வத சர்வவிதே சர்வசக்தியே, எல்லா ஆற்றலும் உண்டு அவனுக்கு. சர்வசேஷினே, அனைத்து ஜீவர்களுக்கும் அவன் எஜமான், அவன் சேவை கொள்ளி. சுலபாய, அணுகுவதற்கு எளிதானவன். சுஷீலாய, நல்லொழுக்கம், எளியவரிடத்தை இசைந்து நெருங்கி பழகும் தன்மை. இப்படிப்பட்ட வெங்கடேசாய மங்களம். அதாவது முதல் வரியில் அவனுடைய பெருமைகளை பேசுகிறார். என்னென்னா, யாரும் சொல்லித்தராமல் தானே அறிந்தவன் ஒன்று, எல்லா விதமான ஆற்றலும் உள்ளவன். சில பேருக்கு துப்பாக்கி சுடுறதுக்கு வரும், ஆனால் கத்தி வீச வராது. சிலருக்கு ரிவால்வர் சுட தெரியும், ஆனால் AK-47 சுட தெரியாது. இவனுக்கு அப்படி இல்லை, எல்லா விதமான ஆற்றல்களும் உண்டு, சகல கலைகளும் அவனுக்கு தெரியும். சர்வசேஷன், எல்லாருக்கும் எஜமானாக இருக்கிறவன் அவன். இதெல்லாம் அவனுடைய மேன்மைகளை முதல் வரிசையில் சொல்லிட்டார். 2வது வரியில் சொல்கிறாரு, இப்படிப்பட்டவன் நமக்கு இவ்வளவு மேன்மைகள் இருந்தால் நம்ம எப்படி இருப்போம்? தென்னாவட்டாக இருப்போம், கர்வமாக இருப்போம், யாரும் கிட்ட வர முடியாது. ஐயா இவ்வளோ யார் தெரியுமா, அப்பாயின்மெண்ட் கேட்டு வரணுயா, நீ பாட்டுக்கு உள்ளே வந்துட்ட நாய் மாதிரி.
அப்படின்னு கற்றுவோம். ஆனால் அவன் எப்படிடான்னா சுலபாய, வெரி ஈஸிலி ஆக்சசிபிள் அண்ட் அப்ரோச்சபிள், எளிதாக அணுகக்கூடிய. சுஷீலாய, பழகும்போது ரொம்ப நாள் பழகின நண்பன் மாதிரி பழகுவான். வெங்கடேஷாய மங்களம், அந்த ஏழுமையானுக்கு மங்களம் உண்டாகும். சபரியை முதன் ராமன் பார்க்குறான். சபரியும் ராமன் அப்போ தான் பார்க்குறான். கேள்வி ஞானம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் அவங்க 2 பேரும் பேசும்போதும் பழகும்போதும் எப்படி இருந்துதான், என்னமோ அவங்க டெய்லி பார்த்துக்கிட்டா மாதிரியும் 10 வருஷம் பழகினா மாதிரியும் அவங்க அவ்வளவு சௌஜன்யமாக பழகினாங்க. காரணம் என்ன? ராமனுடைய குணம் அப்படிப்பட்டது. அந்த முக பாவனையிலேயே அந்த ஃபெமிலியாரிட்டியை காட்டுவோம். இன்னும் பயப்படாமல் அணுகி வரலாம். ஐ எம் அப்ரோச்சபிள் என்று சொல்லக்கூடிய எக்ஸ்பிரஷன் நம்ம முகத்தில் இருக்கும். அதை தான் சுலபாய சுஷீலாய வெங்கடேஷாய மங்களம்ங்கிற. அடுத்து 7, பரஸ்மை பிரம்மணே பூர்ண காமாய பரமாத்மனே பிரியுஜே பரதத்வாய வெங்கடேஷாய மங்களம். பரஸ்மை பிரம்மனே, பரம்பொருளாய் இருக்கிறவன், வஸ்துக்களிலே பரம வஸ்து, சட்லர் தென் த சட்லஸ்ட், டீப்பர் தென் த டீப்பஸ்ட், பிகர் தென் த பிகஸ்ட், அப்படி ஒரு ஆழவன் பரம்பொருள். அந்த பரபிரம்மத்துக்கு பூர்ண காமாய, எல்லா ஆசைகளும் நிறைவேறப்பட்டு. இப்போ நம்மில் யாருமே எல்லா ஆசைகளும் நிறைவேறப்பட்டவன் இல்லை. சில ஆசைகள் நிறைவேறி இருக்கும். எவ்வளவோ ஆசைகள் மனசில் இருக்கும். ஆனால் அதுக்கு ஆசைப்பட்டு என்னையா பிரயோஜனம், கிடைக்கவா போகுது என்று பேசாமல் விட்டுடுறோம். அவன் அப்படி இல்லை. எல்லா ஆசைகளும் ஏற்கனவே நிரம்ப பெற்றவன் பரமாத்மனே, எல்லா ஆத்மாவுக்கும் ஆத்மாவாக இருக்கிறவன். பிரியுஜேன்னா டிக்டேட்டர், எல்லாரையும் செயல்படுத்துகிறவன், எல்லாருக்குள்ளே இருந்து ஆட்டுவிக்கிறவன். அந்த ஆட்டுவித்தல் அப்படிங்கிறது வைணவத்திலையும் உண்டு, சைவத்திலையும் உண்டு. அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க மகான்கள்லாம். அவன் செயல்படுத்துகிறான், உள்ளுக்குள்ளே இருந்து செயல்படுத்துகிறவன். பரதத்துவாய, தத்துவங்களிலே மிக உயர்ந்த தத்துவம் அதுதான். 25 தத்துவம் தாண்டினவன் வெங்கடேஷாய மங்களம். அப்படிப்பட்ட வெங்கடேசனுக்கு மங்களம். அது 7. அடுத்து 8, ஆகால தத்துவம் அஸ்ராந்தம். அஸ்ராந்தம் ஆத்மானம் அனுபஷ்யதாம். அதாவது இது என்னென்னா, ஆகால தத்துவம் என்றால் காலம் உள்ள அளவும், இன்ன கால அளவுன்னு கிடையாதான். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்ற 3 கால அளவையும் தாண்டி எல்லா காலமும். அஸ்ராந்தம்னா களைப்பின்றி அனுபஷிதாம் சேவிக்கின்ற பக்த ஜீவர்களுக்கு. வைகுண்டத்தில் நித்தியர்கள் இருக்கிறார்கள். அவங்க கால அளவுக்கு அப்பாற்பட்டவர்கள். எப்போ பார்த்தாலும் அவனை பார்த்து சேவித்து கொண்டே இருக்கிறார்கள். அனுபஷிதாம் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அஸ்ராந்தம்னா அதில் ஒரு களைப்பு ஏற்படல. இப்போ நமக்கு போர் அடிச்சிடுது. கல்யாணம் ஆன உடனே மனைவியை பார்த்தா முகம் உனக்கு ரொம்ப புதுமையாக தெரியும். எந்நேரமும் அவளை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணும். ஆனால் ஒரு 6 மாதம் ஆன பிறகு வீட்டை விட்டு வெளியே போகிறான், அவன் கூப்பிட்றான் ஏங்க அப்படின்னா, திரும்பி கூட பார்க்காம அப்படி வாசப்பள்ளி நின்று என்ன சொல்லு அப்படிமா, அவன் முகத்தை கூட பார்க்க மாட்டான். ஏண்டான்னா, எத்தனை தடவை தாங்க இந்த மூஞ்சியை பார்க்குறது, போதும் அழுத்து போச்சு அப்படின்னு. ஆனால் இங்கே இவனுடைய முகத்தை எத்தனை வருஷம் பார்த்தாலும் அவங்களுக்கு அலுப்பு வரலையாம் நித்தியர்களுக்கு. காலம் உள்ள அளவும் களைப்பின்றி சேவிக்கின்ற ஜீவர்கள் அப்படிங்கிறது. ஆகால தத்துவம் அஸ்ராந்தம் அனுபஷ்யதாம் ஆத்மனாம் அதிருப்தி அமிர்த ரூபாய
அவங்களுக்கு அதிருப்தி தான் இருக்குது. பார்க்க பார்க்க திருப்தி வரல, அதிருப்தி தான் வருது. அப்போதைக்கு அப்போதை என் ஆறாவ அமுதமே அப்படின்னு ஆழ்வார் பாடுறார். ஒரு சுவையான சாப்பாடு கூட கொஞ்சம் சாப்பிட்டா திகட்டிடும். இப்போ ஹல்வா இருக்குது, திருநெல்வேலி ஹல்வா எடுத்துக்கோங்க, இருட்டுக்கடை ஹல்வா. எவ்வளோ சாப்பிடுவீங்க? உங்களுக்கு எவ்வளோ பிரியமாக இருந்தாலும் 100 கிராம் சாப்பிட்லாம். கொஞ்சம் நல்ல சாப்பாடு சாப்பிடக்கூடியதாக இருந்தால் 1/4 கிலோ 1/2 கிலோ சாப்பிட்லாம். ஒரு 1.5 கிலோ 2 கிலோ கொடுத்து தின்னியான முடியுமா? திகட்டி போயிடுமே. அது மாதிரி இவனை பார்த்து திகட்டி போகுதானா? இல்லை. அதிருப்தி அமிர்த ரூபாய அப்போதைக்கு அப்போது ஆறாவமுதமாய் இருப்பவனாகிய வெங்கடேசாய மங்களம். திருப்பதி பெருமாளை தேவர்கள் திருமலையில் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அங்கே தேவர்கள் சிலர் கேட்குறாங்களாம், ஏங்க டெய்லி தான் போகிற பார்க்குற, சும்மா அங்கேயே போய் விழுந்து கிடக்குற, என்னென்னா எவ்வளவு பார்த்தாலும் திருப்தி இல்லைங்க, பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது என்று ஒரு ஈர்ப்பு இருக்குது அவங்ககிட்ட. அதை சொல்கிறார். அப்படிப்பட்டவனுக்கு மங்களம் உண்டாகுக. 9 பிராய ஸ்வச்சரணௌ பும்சாம் சரண்யத்வேன பாணினா கிருப்பையாதிஷதே ஸ்ரீமத் வெங்கடேஷாய மங்களம். பிராயகன மிகவும், ஸ்வச்சரணம் பும்சாம் சரண்யத்வேன பாணினா. நீங்கள் திருப்பதி பெருமாளுடைய உருவத்தை பார்த்தீங்கன்னா அவர் வலது கையால் தன்னுடைய காலை காமிச்சிக்கிட்டு இருப்பார். ஒரு கையால் இப்படி அணைச்ச மாரி இருக்கணும், ஒரு கையினால் தன் பாதத்தை காமிச்சிக்கிட்டு இருப்பார். அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்கிறாரு. வருகிற மனிதர்களை, பக்தர்களை நோக்கி அவன் பேசாமல் பேசுகிறான். என்ன சொல்கிறான்? டேய், என் கால் இந்த இருக்குடா, இதை தேடித்தாண்டா அலையிறான் ரிஷிகள்லாம், என் காலில் விழுங்க, உங்களுக்கு எல்லா விதமான பாவங்களும் போய் எல்லா விதமான ஆசைகளும் நிறைவேறும் அப்படின்னு அவர் கைடு பண்ணுறாராம். பிராயக ஸ்வச்சரணவு, மிகவும் தன்னுடைய பாதங்களை பும்சாம் மனிதர்களுக்கு சரண்யத்வேன பாணினா, பாணினானா கையினாலே சரணடையக்கூடியவை இவை என்று காட்டுறாராம். காட்டுறாருன்னா ஆணவத்தினால காட்டல. என் கால் எப்படிப்பட்ட கால் தெரியுமா, வந்து விழுங்க எல்லாம், அப்படி காட்டலை, கருணையினாலே காட்டுறான். டேய், அங்கங்கே அலையாதுடா, இங்கே வாங்கடா, வந்து உருப்படுறதுக்கு வழியை பாருங்கடா அப்படின்னு. ராமானுஜருடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன சம்பவம். அவருக்கு வேண்டப்பட்ட ஒரு சிஷ்யர், அவர் கொஞ்சம் பண வசதியானவர். அவருடைய மகன் வந்து கொஞ்சம் புத்தி கெட்டு அலையிறான். பணத்தை கொண்டு போய் யாரோ ஒரு பொம்பளை வீட்டில் போய் கொட்டி அவன் மேலே மோகமாக அலையிறான். அவர் அந்த சிஷ்யர் வந்து ராமானுஜர்கிட்ட சொல்லி அழுகுறார், என் மகன் எப்படி இருக்கான்னு திருந்த மாட்டேங்கிறான். ஒரு நாள் ராமானுஜர்கிட்ட அவன் ஆப்பிட்டான் அந்த பையன். டேய், அந்த பொம்பளை காலே கஜின்னு விழுந்து கிடக்கிறியடா, இருக்கிற சொத்தெல்லாம் போய் உங்கள் அப்பாவுக்கும் பேர் கெட்டு உன் புண்ணியமும் வீணாகி நாசமாக போவேடா. இந்த இருக்கு ஏங்கால், இதில் விழுடா, உன் ஆத்மா கடை தேரும்டா, உன் ஜென்மமே ஈடேறும்டா அப்படின்னா அவன் மண்டியில் ஏறல. இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது என்ட்ராயிருக்கு அவருடைய பயோகிராஃபியில். அதை தான் இங்கே பெருமாள் சொல்கிறாரு. வர்றவங்களை பார்த்து இங்கே வாங்க, கால் தான் இருக்குது, காலில் விழுவுங்க, நீங்கள் உருப்படியாகிறதுக்கு இதான் வழி, ஷார்ட்டஸ்ட் ரூட்டு அப்படின்னு. பிராயக ஸ்வச்சரணம் பும்சாம் சரண்யத்வேன பாணினா கிருப்பையா திசத்தே, கருணையினால் காட்டுகிறார், ஆணவத்தால் காட்டலை, கருணையினால் காட்டுகிறார். ஸ்ரீமத் வெங்கடேஷாய மங்களம். அப்படிப்பட்ட வெங்கடேசனுக்கு மங்களம் உண்டாக. 10 தயாமிருத தரங்கிண்யாஸ் தரங்கைரிவ சீதலைகி அபாங்கைகி சிஞ்சதே விஸ்வம் வெங்கடேஷாய மங்களம். ஒரு நதி இருக்குதுங்க, அந்த நதிக்கு பேர் தயாமிருதம், அதாவது பகவானுடைய கருணை அமிர்தம் என்ற ஒரு நதி. அது பெருக்கெடுத்து ஓடுது, தரங்கிணின நதி. அதில் தரங்கைரிவ தோன்றும் அலைகள் போலே, சீத்தலைகி குளிர்ச்சியினால், அபாங்கைகி கடைக்கண்களாலே, சிஞ்சத்தே விஸ்வம் உலகத்தை நினைக்கிறான். இந்த ஏழுமலையானுடைய கண்கள் இருக்கே,
அது எப்படி பார்க்குதான், எல்லாரையும் கருணையோடு பார்க்குது. எப்படி பார்க்குது, இவனுங்கெல்லாம் இப்படி இந்த உலகத்தில் மாட்டிட்டு முழிக்கிறானுங்களே, இந்த மாயையில் சிக்கி தவிக்கிறானுங்களே, திரும்ப திரும்ப தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு அங்கேயே கிடந்து உழல்றானுங்களே, திருந்த மாட்டாங்களா இவங்க என்று கருணையோடு பார்க்குறானா. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இரக்கம் கருணை என்ற பெயருள்ள அந்த நதி, அதனுடைய அலைகளாய் இருப்பது இந்த கண்கள், அந்த கடைக்கண்கள். அப்பாங்கன்னா கடைக்கண்கள், அந்த கடைக்கண்களாலே அனைவரையும் பார்க்கிறார். அவன் கண்ணால் பார்க்கப்பட்ட ஒருவன் அழிந்து போக மாட்டான். அவன் கண்ணுக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கு. பகவானுடைய கோவில் சன்னதியில், எந்த கோயிலாக இருந்தாலும் சரி, பகவானுக்கு முன்னால் கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து அவனை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, அவன் கண் பார்வை உங்கள் மேலே விழுந்தாலும், உங்கள் கண் பார்வை அவன் திருமேனியில் விழுந்தாலும், ரெண்டுமே பாவங்களை போக்கும், ரெண்டுமே புண்ணியங்களை பெருக்கும், ஆசைகளை நிறைவேற்றும். அதனால தான் கோயிலுக்கு போனால் கொஞ்சம் உக்காந்துட்டு வாங்கங்கிறது. இந்த ஜனங்களுக்கு அது எவ்வளோ தூரம் மூட நம்பிக்கையாகி போச்சுன்னா, கோயிலில் போய் உக்காந்துட்டு வாங்கன்னு சொன்னால், கோயிலில் எங்கேயாவது ஒரு மூளை குப்பை தொட்டி இருக்குது, அங்கே போய் உட்காந்துட்டு வராங்க. எங்கே உட்காரணும்? சன்னதிக்கு எதிரில் உட்காருங்க. அப்போ தானே ரேடியேஷன் உங்கள் மேலே படும், உங்கள் பார்வை அந்த மூர்த்தி மேலே படும். கொஞ்சம் எதிராவில் ஜனங்களுக்கு மறைக்காமல் உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வாங்க. அந்த ஒவ்வொரு வினாடியும் உங்கள் பாவங்களை நீக்கும், புண்ணியங்களை பெருக்கும். ஏன்னா தயாமிர்தம் என்ற பெயருள்ள அவனுடைய நதியின் அலைகளாகி அவனுடைய கடைக்கண் பார்வை உங்கள் மேலே படும். அப்போ சிஞ்சத்தைன்னா நினைக்கிறான். பாலைவனத்தில் வெப்பத்தில் வெந்து சாகிற மாதிரி நம்மளாம் இந்த உலகமாகிய பாலைவன துன்பத்திலே வெந்து சாகுறோம். அவன் கண் பார்வைப்பட்டால் ஐஸ் பட்ட மாதிரி இருக்குது. வைகாசி மாதம், மே மாதத்தில் அக்னி நட்சத்திரத்தில் வெயில், ஒரு இடத்துல ஐஸ்லாண்டு விரையுது, ரிச்சி ஐஸ் இருக்குது. அங்கே உள்ளே போனால் ஏசி போட்டிருக்கான். அதில் போய் உக்காந்தா சப்ளையர் வரான், என்ன சார் வேணும் அப்படின்னு. கொஞ்சம் பொறுத்து வாயா சொல்கிறேன். ஏன்னா கொஞ்சம் நேரம் ஏசியில் உட்காரணும் மேடம். 5 நிமிஷம் உட்காந்து இருந்துட்டு அப்புறம் இங்கே வாப்பா என்ன இருக்குது அப்படின்னு, ஃப்ரூட் சாலட் கொண்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த வெயிலிலே வாடி வதங்கி இருக்கிற அந்த தோல் குளிர்ச்சி பட்ட உடனே இன்பம் அனுபவிக்கிறது. அதுபோலே இந்த உலக வாழ்க்கை என்ற பாலைவனத்தின் வெப்பம் எல்லாரையும் வாட்டுது. அவங்கள தன் கடைக்கண் பார்வையினாலே நினைக்கிறான். அந்த ஈரம் பட்டதும் அப்பா இவ்வளவோ நிம்மதியாக இருக்குது. இந்த வெள்ளைக்காரன் இந்தியாவுக்கு வந்தான்னா இந்தியாவுடைய வெயில் அவனுக்கு தாங்கிறது இல்லை. நான் ஒரு தடவை பார்த்த காட்சி, ஒரு வெளியூர் ஸ்டாப்பில் பஸ்ஸு நிற்கிது. உடனே என் கூட வந்த ஒரு வெள்ளைக்காரன் வேகமாக இறங்கினான். வாட்டர் பாட்டில் 2 லிட்டர் பால் 2-3 வாங்கினான். அங்கேயே உடைச்சி அப்படியே மேலே ஊற்றிட்டான். அவனுக்கு அந்த வெப்பம் தாங்க முடியல. அது மாதிரி இங்கே இந்த உலக வெப்பம் தாழ முடியாமல் துன்பப்படுகிறவர்களே, இந்த குளிர்ச்சியான கண் பார்வை என்ற அந்த கருணை அலைகள் உங்கள் மீது படட்டும், அங்கே போய் உட்காருங்க அப்படின்னு சொல்கிறார். அவனுக்கு மங்களம், வெங்கடேசாய மங்களம். அடுத்து 11 ஸ்ரக் பூஷா அம்பர ஹேத்தினாம் சுஷ்மாவக மூர்த்தையே சர்வார்த்தி சமனாய அஸ்து வெங்கடேசாய மங்களம். இதில் என்ன சொல்கிறாருன்னா, பெருமாள் மாலை போட்டிருக்கார், ஆபரணங்கள் போட்டிருக்கார், விலை உயர்ந்த ஆடைகள் உடுத்தியிருக்கார், ஆயுதங்கள் வச்சிருக்கார். இதெல்லாம் இருக்கிறதுனால அவர் நல்ல ஸ்மார்ட்டாக அழகாக இருப்பாருன்னு நம்ம நினைக்கிறோம். அதுதான் இல்லைங்கிறாரு இவர். அண்ணா சுவாமிகள் என்ன சொல்கிறாரு, நமக்கு வேணால் மாலை போட்டால், ட்ரெஸ் பண்ணால், நகைகள் போட்டால் அழகாக இருக்கலாம். பெருமாளுக்கு அப்படி இல்லை. பிறகு எப்படி இருக்கிறான்னா, அவர் அணிந்திருக்கிற மாலைக்கும் ஆபரணத்துக்கும் ஆடைகளுக்கும் ஆயுதங்களுக்கும் இவர் அழகு கொடுக்குறாராம். இவர் உடம்பில் இருக்கிறதுனால அவைகளுக்கு அழகு வருதுன்றார். அவைகளால் இவருக்கு அழகு வரலையாம்.
அப்போது ராமனை பற்றி சொல்லும்போது கம்பன் சொல்கிறான், அணிகள் பொறுக்கும் மேனியினன்னு. அவன் காலங்காலத்தால் பூஜைகளில் பூஜை முடிச்சுட்டு ட்ரெஸ்ஸிங் ரூமில் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நகையெல்லாம் மாட்டிக்கிட்டு உங்கள் அப்பா கூப்பிடுறாருன்னு அமைச்சர் சுமந்தர் வந்து சொன்னோடனே, இந்த ஒரு நிமிஷம் வரேன் அப்படின்னு சொல்லி எல்லா நகைகளையும் மாட்டுறான்னா, மாட்டின உடனே அந்த அமைச்சர் பார்க்குறாரு, ஆக ஸ்மார்ட்டாக இருக்குது, ரொம்ப பார்க்க அழகாக இருக்காருன்னு. ஆனால் கம்பன் சொல்கிறான், அந்த ஆபரணங்கள் அணிந்து அவற்றினால் அவன் அழகு பெறவில்லை, அவற்றையெல்லாம் இவன் வெயிட்டு தாங்குற மாதிரி தாங்கிக்கிறான். ஐயோ இதெல்லாம் போட வேண்டியிருக்கே அப்படின்னு, ராஜாவை பிறந்தவன் இதெல்லாம் போட்டுக்க வேண்டியிருக்கே அப்படின்னு. அப்போ அந்த ஆபரணங்களுக்கு தான் ராமனுடைய உடம்பில் இருக்கிறதுனால அழகு வருதே தவிர, ஆபரணங்களால் ராமன் அழகு அடையவில்லை. அதை எங்கே பார்க்குறோம்? வனவாச காலத்திலே ஒரு ஆபரணமும் இல்லாமல் இருக்கிற போது அவன் திருமேனி அழகு கண்டு அனைவரும் சொக்கி போகிறார்கள். அதான் சொல்கிறாரு, ஸ்ரக்கு மாலை, பூஷா ஆபரணம், அம்பர ஆடைகள், ஹேத்தி ஆயுதங்கள், இது எல்லாத்துக்கும் சுஷமா ஆவக மூர்த்தையே அழகை கொடுக்கிற திருமேனி உடையவன். சர்வ அர்த்தி சமனாய, சகல துக்கத்தையும் போக்கக்கூடியவன். உங்களுக்கு பலவிதமான துக்கம் இருக்கலாம். சில பேர் வெளியே சொல்ல முடியாமல் வெக்கப்படுவாங்க, சில துக்கங்கள் இருக்கும். அவங்ககிட்ட அந்த மாதிரிலாம் கூச்சப்பட வேண்டியதில்லை. சில வெளியே சொல்ல முடியாத ஒரு துக்கங்கள் உண்டு. என்னன்னா, ஒரு அழகான பெண்ணை ஒரு மாப்பிள்ளைக்கு கட்டி கொடுத்துட்டாங்க. அந்த கல்யாணத்தை பார்த்துட்டு அவளையும் அவனுக்கு தெரியாது, அந்த மாப்பிள்ளையும் அவனுக்கு தெரியாது. ஒருத்தன் வந்து, இவ்வளோ அழகான பொண்ணு இவனுக்கு போய் கிடைச்சிருச்சே அப்படின்னு வருத்தப்படுறான். இவனுக்கு கொடுக்க போகிறாங்களா? அதெல்லாம் இல்லை. யாரோ ஒருத்தி யாரோ ஒருத்தனை திருமணம் கட்டிக்கிட்டத இவனுக்கு வயிறு எரியுது. அது ரொம்ப சோகமாக உட்காந்துருக்குறான். அப்போ அந்த நேரத்தில் ஒரு ஃப்ரெண்டு வரான், என்னடா ஒரு மாதிரி டல்லாக உட்காந்துருக்கேன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, ஏதோ கவலையாக இருக்கிறதா தெரியுது, சொன்னீங்கன்னா நான் மாற்றுவேன் அப்படின்னா. இந்தா என் கவலை சொல்லக்கூடிய கவலை இல்லை, இதை உன்னால் மாற்றவும் முடியாது என்று எழுந்து போயிடுவான். இப்படி கவலைகள்லாம் இந்த உலகத்தில் உண்டுங்க, இப்படி கவலைகள்லாம் உண்டு. மனிதனுடைய கவலைகளுக்கு கணக்கு இல்லை. 100, 1000, லட்சமா, கோடி 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 விதமான கவலைகள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கவலை. அப்படி இருக்கக்கூடிய எல்லா விதமான கவலையையும் சர்வ ஆர்த்தி சமனம், அனைத்தையும் போக்கக்கூடியவன். சர்வார்த்தி சமனாயாஸ்து வெங்கடேஷாய மங்களம். அந்த வெங்கடகிரியில் இருக்கக்கூடிய ஏழுமலையானுக்கு மங்களம் உண்டாகட்டும். அடுத்து 12. ஸ்ரீ வைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரணி தடே ரமயா ரமமானாய வெங்கடேஷாய மங்களம். ஸ்ரீ வைகுண்ட விரக்தாய, விரக்தின்னா பற்று விடுதல். ஒரு பொருள் மேலே ஒரு ஆசை இருக்குது, அதை விட்டுட்டாங்கன்னா, சட்டி சுட்டதடா கை விட்டதடான்னு விட்டுட்டான், அதுக்கு பேர் விரக்தி. பெருமாளுக்கு வைகுண்டத்தின் மேலே விரக்தி வந்துருச்சான். அங்கே ஸ்ரீ வைகுண்டத்தில் நித்தியர்கள் முக்தர்கள்லாம் இருக்காங்க. ஆனால் அங்கே இருந்து அவருக்கு போர் அடித்து போச்சு. ஆமாம் போய்யா, எப்போ பார்த்தாலும் இவங்கெல்லாம் வந்து ஜேஹோ ஜேஹோன்னு கேட்டுருக்காங்க. நமக்கு ஒரு சேஞ்ச் வேணும். ஒரு பிக்னிக் ஸ்பாட் என்ன, திருப்பதி போயிடலாம். திருப்பதியில் ஏழுமலை மேலே போய் ஒரு பிக்னிக் ஸ்பாட், ஒரு சேஞ்சுக்கு போடுவாங்க. அப்படின்னு ஸ்ரீ வைகுண்ட விரக்தாய, வைகுண்டத்தில் வெறுப்படைந்து சுவாமி புஷ்கரணி தடை, சுவாமி புஷ்கரணிங்கிறது அந்த திருப்பதியில் இருக்கக்கூடிய அந்த பொய்கையின் பேர். அந்த கரையில் வந்து இங்கே நிற்கிறான். தடையான கரையில் ரமயா ரமமானாய, ரமயான சீதை மகாலட்சுமியோடு ரமமானாய விளையாடி கொண்டு இருக்கிற வெங்கடேஷாய மங்களம். திருப்பதியில் மார்பில் இப்போ தாயார் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறார். இப்போ சில கோவில்களில் பார்த்திங்கன்னா, திவ்ய தேசங்களில் இது ராமர் சீதையை பிரிந்து கவலைப்படுற இடமா, ஜடாயுவுக்கு ஈமக்கரிகள் செய்த இடமா, அப்படி என்னமோ சொல்லுவாங்க. ஒவ்வொரு கோயிலையும் ஒரு கதை உண்டு. ஆனால் திருப்பதியில் என்னடான்னா,
திருப்பதி பெருமாள் ஒரே ஜாலியில் இருக்கார். மகாலட்சுமி தூக்கி மார்பில் வச்சுக்கிட்டு அவங்க 2 பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்காங்க. ரமையா ரமமானாய அப்படின்னு. இஸ் வெரி ஹாப்பி. வெங்கடேசாய மங்களம். அதனால தான் இந்த திருப்பதி பெருமாளை பற்றி பாடும்போது நம்மாழ்வார் என்ன சொன்னார், அலர்மேல் மங்கை உரை மார்பா அப்படின்னாரு. எல்லா இடத்துலையும் தான் பெருமாளுடைய மார்பில் தாயார் இருக்கா. இந்த ஒரு பெருமாளை பற்றி மட்டும் அப்படி பேசுகிறார் அப்படின்னா அங்கே இருக்கிற ஒரு நெருக்கம், ஒரு சாநித்தியத்தை சுட்டி காட்டுறார். ரமையா ரமமானாய. அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் இவரும் அப்படி பாடுறார். வெங்கடேசாய மங்களம். வைகுண்டமே வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அளவு அவருக்கு ஏழுமலை மேலே அட்ராக்ஷன் ஆகி போச்சு. அதனால் அங்கே சுவாமி புஷ்கரணி கரையிலே மகாலட்சுமியோடு ஆனந்த உல்லாசமாய் வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கிற அந்த வெங்கடேசனுக்கு மங்களம் உண்டாகட்டும். இது 12. 13. ஸ்ரீமத் சுந்தர ஜாமாத்ரு முனி மானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஒரு சிகரம் மாதிரி கிளைமேக்ஸில் குருவுடைய பேரை சொல்கிறார். பெருமாள் அங்கே இருக்கிறார் இங்கே இருக்கிறாருன்னு சொல்கிறத விட, ஏழுமலையில் இருக்கிறாரு அப்படிங்கிறது சொல்கிறத விட சிறப்பாக நான் ஒரு பேர் சொல்கிறேன். மணவாள மாமுனிகளுடைய மார்பில் இருக்கிறார், மணவாள மாமுனிகளுடைய திரு உள்ளத்தில் இருக்கிறார். அதுதான் அவருக்கு பெரிய குவாலிஃபிகேஷன். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாத்ரு முனி. சுந்தர ஜாமாத்ரு முனின்னா மணவாள மாமுனிகளுக்கு வடமொழி டிரான்ஸ்லேஷன். மானசவாசினே, அவருடைய மனசிலே இருக்கக்கூடியவன். சர்வலோக நிவாசாய், அவன் சகல உலகங்களிலும் இருக்கிறான். இந்த திருப்பதியில் மட்டுமா இருக்கிறான்? நீங்கள் இங்கேருந்து தேவலோகம் போங்க, இந்திரனுடைய பூஜை அறையில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே திருப்பதி ஏழுமலையான படம் இருக்கும். என்ன இவர் படத்தை மாட்டி வச்சுருக்கிறீங்கன்னு? ஆமாம், அவர் இல்லாத இடமா? அப்போ தேவலோகத்தில் கூட ஏழுமலையான் தான் இருக்கிறான். சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். திருமகளை மார்பில் ஏந்தியவனே, உனக்கு மங்களம் உண்டாகுக என்று தன் குருவை ஸ்லாக்கியப்படுத்துகிறார். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயமே என்ன சொல்லுதுன்னா, குரு தாங்க எல்லாம். குரு ஆச்சாரிய பிரபத்தி தான் சிறந்தது. பகவத் பிரபத்தியை விட ஆச்சாரிய பிரபத்தி தான் சிறந்தது. அதனால் ஆச்சாரியனுக்கு சேவை செய்கிறதுக்கு அதுதான் ஒரு ஜீவாத்மாவுடைய இறுதி இலக்கு என்று சொல்லுவார்கள். அதனால் இவ்வளவு பாடினார்ல. முதல்ல சுப்பிரபாதம் பாடினார். மொத்தம் 70 ஸ்லோகம் இருக்குது. சுப்பிரபாதம் பாடினார், அப்புறம் ஸ்தோத்திரம் பாடுறாரு, அதுக்கப்புறம் பிரபத்தி போடுறாரு, அப்புறம் மங்களாசாசனம் போடுறாரு. கடைசி ஸ்லோகம் வந்துருச்சு. இப்போ குருவை கொண்டு வந்து வைக்கிறாருங்க. மணவாள மாமுனிகளுடைய திருவுள்ளத்திலே உரைகிறான். அதுதான் அவனுக்கு பெருமை என்று சொல்லி குரு தியானம் பண்ணுறார். 14 கடைசி ஸ்லோகம். மங்களாசாசன பரேஹி மத் ஆச்சாரிய புரோகமைஹி சர்வைச்ச பூர்வராச்சாரியைஹி சத்கிருதாயாஸ்து மங்களம். பெருமாளுக்கு இன்னொரு பெருமை இருக்குது. அது என்னடா அப்படின்னா, என்னுடைய குருவாகிய மணவாள மாமுனிகள் அவருக்கு குரு அவருக்கு குரு அவருக்கு குருன்னு போகுது. அந்த குரு பரம்பரை இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த திருப்பதி பெருமாளுக்கு மங்களம் பாடுறதுனா இஷ்டம். அவங்க எல்லாருமே பல்லாண்டு பாடிக்கிட்டு இருப்பாங்க திருப்பதி பெருமாளுக்கு. அதனால் சொல்கிறார், மங்களாசாசன பரைகி. பெருமாளுக்கு மங்களாசாசனம் பாடுவது தான் வாழ்வின் லட்சியம் என்று வாழ்ந்த மத ஆச்சாரிய புரோகமேகி, என்னுடைய குரு முதலிய குரு பரம்பரையைச் சேர்ந்தவர்கள், சர்வைச்ச அவர்களும் பூர்வையர் ஆச்சாரியை சத்கிருதாயாஸ்து மங்களம், அவங்களுக்கு முந்தின ஆச்சாரியர்கள் அனைவரும் இந்த ஏழுமலையானத்தான் மங்களாசாசனம் பண்ணினாங்க. அப்படிப்பட்ட பெருமையுடைய ஏழுமலையானே, உனக்கு மங்களம் உண்டாகட்டும் என்று குரு பரம்பரையை ஸ்லாக்கியப்படுத்தி இந்த நூலை நிறைவு செய்கிறார். இப்போது நீங்கள்
இந்த வெங்கடேச சுப்பிரபாதத்தில் மங்களம் என்ற பகுதிக்கு நீங்கள் வரும்போது எல்லாமே மங்களமாக இருக்குது. ஐ வாண்ட், ஐ நீட், ஐ லேக் அதெல்லாம் கிடையாது. எனக்கு இது இல்லை, அது இல்லை, அதை கொடு, இதை கொடு, நான் அழுகுறேன், கண்ணீர் விடுறேன், அதெல்லாம் இல்லை. அது பிரபத்தியில் வருது, ஸ்தோத்திரத்தில் வருது. அப்படி இல்லாமல் எல்லாமே ஆஸ்பீஷியஸ், எல்லாமே மங்களம் 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 என்று சொல்லக்கூடிய ஒரு மனப்பான்மை இந்த பகுதியில் தான் இருக்குது. அதனால் இதை நீங்கள் பாடும்போது நிச்சயமாக மங்களம் அடைவீர்கள். பூர்வாச்சாரியார்களுடைய திருவாக்கு உண்மையாக இருக்குமானால் அது நடக்கும் என்று கூறி இந்த ஸ்ரீ வெங்கடேச சுப்பிரபாதத்தை தொடர்ந்து அனுசந்திக்க அனைவரும் தலைப்பட வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். ஜெய் ஸ்ரீமன் நாராயண்.